என் பேர் மெனகண்டன். நான் டேட்டா சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் அப்கிரேடில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அப்கிரேடில் இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, டேட்டா சயின்ஸ் பற்றி எல்லாத்துக்குமே யூடியூப்பில் வீடியோஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் இப்போ லான்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்துட்டு டேட்டா சயின்ஸ் செக்டர் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா சயின்ஸ். ஸோ இன்னைக்கு உலகத்தில் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேடி தேடி படிக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்கில்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லா ஃபீல்டுமே போகலாம். ஸோ நீங்கள் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு டேட்டா அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு அளவே இல்லை. இது வந்து எல்லா ஃபீல்ட்லேயுமே உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி டேட்டா இருக்கும். ஸோ இந்த டேட்டாஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதே மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம டேட்டாவில் ஹேண்டில் பண்ணோம்னா இதுக்கு நமக்கு என்ன தெரியும்னா டேட்டா அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஒரு டேட்டாவை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஸோ எந்த மாதிரி டேட்டாஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும், ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எந்த மாதிரி சோர்சஸ்லேருந்து டேட்டாஸ் வரும், ஸோ இது எல்லாமே எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு செஷனில் பார்த்தீங்கன்னா ஒய் டேட்டா சயின்ஸ். ஸோ டேட்டா சயின்ஸ் வந்து எதுக்காக, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ ஏன்னா இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா யார் நிறைய பேர் வந்து டேட்டா சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் ஆனால் அது எதனால படிக்கணும், ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்னா வாட் இஸ் டேட்டா. ஸோ டேட்டானா என்ன, ஸோ டேட்டாவை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. மூணாவது டேட்டாவில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ த டைப்ஸ் ஆஃப் டேட்டா. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் டேட்டா. ஸோ ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா இந்த டேட்டா எந்தெந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பார்ப்போம். நெக்ஸ்ட் டேட்டா சோர்சஸ். ஸோ டேட்டா சோர்சஸ் அப்படிங்கிறது ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு கிடைக்கணும், அது எந்த மாதிரி பர்டிகுலர் சோர்சஸ்ல இருந்து வருது. அதுக்கடுத்து லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட். ஒரு டேட்டாவை நம்ம எந்த அளவுக்குள்ள மெஷர் பண்ண முடியும். ஸோ ஏன்னா நார்மலாக நம்ம கிடைக்கிற டேட்டாலாம் நம்ம சும்மா ஒரு டேட்டா அப்படிங்கிறது வந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தெளிவு இருக்கணும். அதுக்காக தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள்ஸ். ஸோ எங்கேருந்து வருது, ஐடென்டிஃபைங் த வேரியபிள்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் எல்லாமே யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இந்த செஷன் ஃபுல்லாமே நம்ம டேட்டாவை பத்தி மட்டும்தான் பார்க்க போறோம், வேற எதுவுமே பார்க்க போறது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒய் டேட்டா சயின்ஸ். ஸோ இன்னைக்கு டேட்டா சயின்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்றவங்களுக்குமே ஒரு டேட்டா ட்ரிவன் வேர்ட். ஸோ இந்த டேட்டா ட்ரிவன் அப்படிங்கிற ஒரு வேர்டை நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ டேட்டா ட்ரிவன் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு ஃபுல்லாமே டேட்டாஸ். ஸோ ஒரு கம்பெனி எதை பேஸ் பண்ணி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஒரு டேட்டா பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வரும். ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியுமே டேட்டா பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வேர்ல்டில் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேட்டா ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 2.5 குவிண்டிலியன் பைட்ஸ். ஸோ ஒரு பைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே 8 பிட்ஸ். அதுவே 2.5 குவிண்டிலியன். ஸோ குவிண்டிலியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 18 ஜீரோஸ் வரும். ஓகேங்களா. 18 ஜீரோஸ் வரக்கூடியதான் குவிண்டிலியன். ஸோ ஒரு நாளைக்கு இவ்வளோ டேட்டாஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி 97% ஆஃப் த லீடர்ஸ். ஸோ இன்னைக்கு நீங்களே எடுத்துக்கங்க, உங்களோட பிஸ்னஸ் ரன் பண்றீங்க, இது எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கனாலுமே, இல்லை நீங்க படிக்கிறீங்க, இது எல்லாமே நம்ம டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்ம டெசிஷன் எடுப்போம். ஸோ அதனால 97% ஆஃப் த லீடர்ஸ் வந்துட்டு டேட்டா டு மேக் தேர் டெசிஷன்ஸ். அதனாலே ரொம்ப மெயினாக தேவைப்படுது. அதே மாதிரி இப்போ ஆன் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 11.5 மில்லியன் டேட்டா சயின்ஸ் ஜாப்ஸ் ஓப்பனிங் வந்து 2026 2027 இந்த ரேஞ்சில் வருது. அதே மாதிரி டேட்டா சயின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸ் வந்து இப்போ ஹையர் பே ஜாப்ஸாகவும் கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ டேட்டா சயின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி ஃபுல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஃபுல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி இப்போ டேட்டா சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது ஜஸ்ட் ஏதோ ஒரு ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஐடியில் இருக்கவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் எப்பவுமே கிடையாது. டேட்டா சயின்ஸ் வந்து நம்ம டெய்லி லைஃப்ல எங்க பார்த்தாலுமே, ஈவன் இப்போ நம்ம ரேபிடோ இருக்கு. இப்போ ரேபிடோ எடுத்துக்கணும். ஸோ ரேபிடோலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரேபிடோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே ஒரு டேட்டா சயின்ஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ நீங்கள் ஒரு லொக்கேஷனில் இருப்பீங்க, அந்த லொக்கேஷனுக்கு ஒரு அமௌண்ட். ஓகேங்களா. சேம் லொக்கேஷன், ஒரே லொக்கேஷன் தான், சேம் டிஸ்டன்ஸ், பட் டைம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வேரி ஆகும். டைம் பேஸ் பண்ணி அமௌண்ட் வேணும். இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே டேட்டா சயின்ஸ்னால தான் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமுக்கு அந்த லொக்கேஷனில் எவ்வளோ ரைடர்ஸ் இருக்காங்க அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ இதே இது எடுத்திங்கன்னா இப்போ ஹெல்த் கேர் பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா
ப்ரெடிக்டிங் த டிசீசஸ். ஸோ ஹெல்த் கேர் பக்கம் டேட்டா சயின்ஸோட இது வந்து எப்பவுமே இருக்கும். ஏன்னா டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது எப்பவுமே ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு ப்ராபபிலிட்டி கேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸே கொடுக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, இப்போ டாக்டர்கிட்ட பேசுறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டாக்டர் வந்து உடனே உங்களுக்கு எல்லாமே சொல்ல மாட்டாங்க. எது சொன்னாலுமே இப்படி இருக்கலாம், இந்த ஒரு ப்ராபபிலிட்டி கணக்கில் தான் சொல்லுவாங்க தவிர கான்ஃபிடென்ட்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ ஹெல்த் கேர்ல அதே மாதிரி இப்போ இ காமர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாங்குற ப்ராடக்ட்ஸ் இப்போ அமேசான் எடுத்துக்கோங்க. ஸோ அமேசான் பார்க்கும்போது ஃபுல்லாமே பர்சனலைஸ்ட் ப்ராடக்ட் சஜஷன்ஸ். ஸோ ரெகுலராக ஒரு பர்சனலைஸ்டாக இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும், ஃபோன் மாதிரி சிமிலராக உள்ளது ஒரு ஃபோன் தேவை, ஒரு கவரோ இல்லை ஒரு ஹெட்ஃபோனோ இதெல்லாம் தொடர்ந்து தொடர்ந்து காட்டும். ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம். ஸோ அமேசானில் ஒர்க் பண்ணுறது, ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ், ஈவன் டிஸ்னி ஹாட்ஸ்டார் எல்லாமே ஒரு ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எந்த இதுனே காட்டும். இதுக்கடுத்து ஃபினான்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியல் டைமாக ஃப்ராட் டிடெக்ட் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபினான்ஸ்லையுமே ஒர்க் ஆகும். ரியல் டைம் ஃப்ராட் டிடெக்ஷன் அப்படின்னு போகும்போது இது என்ன சொல்லுவாங்கன்னா அனாமலிஸ் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் போயிட்டே இருக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்தியாவிலேருந்து டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கேன், அதே அக்கௌண்ட்டுக்கு சடனாக வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க அமௌண்ட் வந்து இப்போ சைனாலேருந்து எடுக்கிறாங்க, இல்லை வெளியிலேருந்து ஏதோ ஒரு கண்ட்ரிலேருந்து எடுக்கிறாங்க, இப்போ அரேப்லேயோ யூஎஸ்லேயோ எங்கேருந்து எடுத்தாலும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்குது அப்படின்னு போகும்போது இந்த இடத்துல ஃப்ராட் டிடெக்ஷன் ஆகும். ஸோ இந்த அனாமலிஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணுறதுக்கு டேட்டா சயின்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் இல்லை இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நமக்கு எலான் மஸ்க் வந்துட்டு எதில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்லா கார்ஸ். ஸோ இது ஃபுல்லாமே இது பேஸ் பண்ணி உள்ள காசு தான். எல்லாமே வந்து ஒரு மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். செல்ஃப் டிரைவிங். ஸோ சொந்தமாக இருக்குது. இப்போ டெஸ்லா கார் இருக்குது. அதே மாதிரி வயமோன்னு ஒன்று இருக்குது. வயமோ வந்து கூகுளோடது. ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா இடத்துலையுமே டேட்டா சயின்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டெய்லி பார்க்குறதுலேருந்து நம்ம கேட்குறதுலேருந்து ஏன் இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கங்க. இன்ஸ்டாகிராமில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெய்லி இந்த ஃபீட்ஸை வந்துட்டு அப்லோட் பண்ண ஒரு ஃபீட் நம்ம பார்த்தோம்னா போதும், சேம் ஃபீட் வந்து திரும்ப வந்துகிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இது ஃபுல்லாமே டேட்டா சயின்ஸ் பேஸ் பண்ணி தான். ஓகேங்களா? ஸோ பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. டைரக்டா ஒரு கம்பெனி வந்து இப்படி ரன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு இப்போ நம்ம பீப்புளா பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற டேட்டாஸ், ஸோ இந்த டேட்டாஸ்லாம் எப்படி உள்ள போய் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாமே ரா டேட்டாவா இருக்கும். இந்த ரா டேட்டா எல்லாமே ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு கிளாரிஃபை கிடைக்கும். அந்த கிளாரிட்டி தான் இன்சைட்ஸா கன்வெர்ட் ஆகும். அந்த இன்சைட்ஸ்ல இருந்து நம்மளால டெசிஷன்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் ஒரு டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டேட்டா. ஸோ டேட்டானா என்ன அப்படின்னு பார்க்கும்போது டேட்டாங்கிற ஒரு ரா ஃபேக்ட். இப்போ நான் எந்த ஒரு எதுனாலும் நான் இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், எதனால நான் கேட்குறேன், என் கையில் ஒரு புக் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு டேட்டாஸ் தான். ஸோ டேட்டா இஸ் எனி ரா ஃபேக்ட் ஆர் ஃபிகர் ஆர் சிம்பிள் ஆர் அப்சர்வேஷன் தட் ஆர் கலெக்டட் அண்ட் ஸ்டோர். ஏன்னா இது நம்ம கலெக்ட் பண்ணி இல்லை ஸ்டோர் பண்ணணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டேட்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதான். எதுக்காக நம்ம கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸிங் அண்ட் அனாலிசிஸ்க்காக. ஸோ நான் டேட்டாவை வந்து ப்ராசஸ் அண்ட் அனாலிசிஸ் பண்ண போகிறேன், ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ நான் ஒரு இ-காமர்ஸ் மாதிரி ஒரு வெப்சைட்ல பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இ-காமர்ஸ் பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட கஸ்டமர்ஸ் டேட்டா வந்து ரெகுலராக இருக்கும். ஸோ இந்த கஸ்டமர்ஸ் டேட்டாவை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து இந்த கஸ்டமர்ஸ்க்கு சப்போஸ் அவங்க வந்து ப்ரைஸ் வந்து லைக் அவங்களுக்கு வந்து நான் ஆஃபர் வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ இது எல்லாமே நான் டெய்லி வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் ஓலாவில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆஃபர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த டேட்டாக்கு வந்து எந்த ஒரு மீனிங்குமே கிடையாது. ஏன்னா அதை வந்து நான் ப்ராசஸோ எதுவுமே பண்ணலை, இல்லை நான் ஒன்றும் ஆர்கனைஸே பண்ணலை அப்படின்னா டேட்டா வந்துட்டு வெறுமனே நாய்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு தெரியாத ஒன்று கேட்குற மாதிரி தான் இருக்கும். அதை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டாவுக்கு ஒரு மீனிங் கிடைக்கும். அந்த மீனிங் மூலமா நம்மளால அந்த டேட்டாவை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டிஐகேவி மாடல், ஸோ டிஐகேடபிள்யூ மாடல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா. ஸோ டேட்டா அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த டெம்பரேச்சர்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ டெம்பரேச்சர்ஸ் போகும்போது ஜஸ்ட் 37.1 இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 37.1 அப்படிங்கிற ஒரு நம்பராக தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணுறேன், இதை நான் ஒரு இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணுறேன்னு பார்க்கும்போது டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு டெம்பரேச்சர் வந்து 37.1 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு டெம்பரேச்சர். ஓகே, ஸோ 37.1 டிகிரி செல்சியஸாக இருக்கு. ஸோ இதை பற்றி எனக்கு என்ன நாலேஜ் கிடைக்குது? ஸோ எங்கிட்ட ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹியூமனோட நார்மல் பாடி டெம்பரேச்சர் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹியூமன் நார்மல் பாடி டெம்பரேச்சர்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே.
ஸோ இது ஓகே ஆச்சு. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, இவர் வந்து நல்லா இருக்காரு அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே ஒரு பேஷண்டோட ஏஜ், ஸோ நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே நம்பர்ஸா இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம், இல்ல ரிவ்யூஸ்ல ஸ்டார்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னுமே இருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ வெறுமனன் டேட்டா மட்டும் இருக்கு, டேட்டா மட்டும் தனியா இருக்கு அப்படின்னா அதுல ஒரு யூஸுமே கிடையாது. அந்த டேட்டாவை நம்ம வந்து கிளீன் பண்ணணும், ஸ்ட்ரக்சர் பண்ணணும், அதே மாதிரி அனலைசிஸ் பண்ணணும். இது எல்லாமே பண்ணா மட்டும்தான் ஒரு டேட்டாக்கு மெயினான ஒரு யூஸே இருக்கு. ஸோ டேட்டா டைப்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து குவாலிட்டேட்டிவ், இன்னொன்று வந்து குவான்டிடேட்டிவ். ஸோ குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து மீனிங்லெஸ். ஆப்ரேஷன் வந்து மீனிங்லெஸ். ஸோ அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இங்க வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எது நீங்க பண்ணாலும் சரி, அதுக்கு வந்து எந்த ஒரு அர்த்தமுமே இருக்காது. ஸோ இது வந்து எதை பத்தி சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவாலிட்டிஸ் இல்லை ஒரு கேட்டகரிஸை பத்தி சொல்லும். இதை வந்து நம்மளால நியூமரிக்கலா மெஷர் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதுல வர கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னா, வாட் கைண்ட் ஆர் விச் கைண்ட். ஸோ எந்த டைப், வாட் டைப்னு இருக்கும், இல்லை விச் கைண்ட் இருக்கும். எந்த மாதிரி ஒரு டைப், என்ன கைண்ட்ல இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குன்னா ஹேர் கலர்ஸ் இருக்குங்க. ஹேர் கலர்ஸ் வந்து ஸோ கலர் வந்துட்டு பிளாக்கா இருக்கலாம், ப்ரௌனா இருக்கலாம், இல்லை பிளாண்டி, இந்த மாதிரி கலர்ஸா இருக்கலாம். அதே பார்த்தீங்கன்னா ஜாப் டைட்டில் இருக்குன்னா அனலிஸ்ட், இன்ஜினியர், மேனேஜர். சர்வே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்னு கண்ட்ரிஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து எதுவுமே நம்மளால வந்து ஒரு ஆர்டரோ இல்லை எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் ஒரு டேட்டா இருக்கு, இதை வச்சு நம்மளால எதுவுமே பண்ண. ஈவன் இப்போ நம்ம ஃபோன் நம்பர் எடுத்துக்கினாலுமே ஃபோன் நம்பர் வந்து குவாலிட்டேட்டிவ்ல தான் வரும். இப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் எடுத்துக்கலாம், பின்கோட். ஸோ இது எல்லாமே நம்பர்ஸ் இருக்கு, பட் ஆனால் இங்கே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு குவாலிட்டேட்டிவ்ல வந்துடும். அதே சமயம் வந்துட்டு இப்போ குவான்டிடேட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே நம்பர்ஸ் பேஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும். கேன் பி மெஷர்ட் அண்ட் கால்குலேட்டட். ஸோ உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கும். மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ ஏஜ் இருக்கு. ஸோ ஏஜ் வச்சு நம்மளால என்ன கால்குலேட் பண்ண முடியும், ரெண்டு ஏஜை மைனஸ் பண்ணா எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு பேரும் சேலரியை நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஓகே சேலரியோட டிஃபரன்ஸ், ஒருத்தவங்களுக்கும் ஒருத்தவங்களுக்கும் ஹைட்டோட டிஃபரன்ஸ். ஸோ அதே மாதிரி எவ்வளோ ஐட்டம் வாங்கியிருக்கோம், ஸோ இதெல்லாம் எவ்வளோ இருக்கு, இந்த மாதிரி நம்பர்ஸ் பேஸ் பண்ணி எங்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்கோ, மெஷர் பண்ணி கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும், அங்க எல்லா இடத்துலயுமே அது வந்து குவான்டிடேட்டிவ். ஸோ நம்ம டேட்டா வந்து ரெண்டா பிரியுது. ஒன்னு கேட்டகரிக்கல், இன்னொன்று வந்து நியூமெரிக்கல். ஸோ கேட்டகரிக்கலை பொறுத்த வரைக்கும் அங்கே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் மீனிங்லெஸ்ஸாக இருக்கும். குவான்டிடேட்டிவை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து லைக் நியூமெரிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்து ஒர்க் ஆகும். இதில் நிறைய சப் கேட்டகரிஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நாமினல். ஸோ நாமினல் அண்ட் ஆர்டினல். ஓகேங்களா? ஸோ இதை பற்றியுமே பார்ப்போம். அதே மாதிரி டிஸ்கிரிட் அண்ட் கண்டினியூஸ் இருக்கு. இது வந்துட்டு குவான்டிடேட்டிவ்ல இருக்கு. ஸோ இப்போ டேட்டா இருக்கு, இந்த டேட்டா எப்படி ஆர்கனைஸ் பண்றாங்க, ஒரு கம்பெனி வைஸ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டேட்டா இருக்கு. இந்த டேட்டாலாம் எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட், செமி ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னா இப்போ எல்லா கம்பெனிஸுமே மோஸ்டா பாத்தீங்கன்னா டேட்டாஸை டேபிள் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ டேபிள் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணும்போது அவங்களால ஈஸியா அந்த டேட்டாவை வெளியில எடுக்க முடியும். லைக் இப்போ சீக்வல் கொரிஸ் இருக்கு. ஸோ எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி நம்மளால டேட்டாவை எடுக்க முடியும். சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கனால தான் எல்லா கம்பெனியுமே டேட்டாஸை டேபிள் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ டேபிள் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணும்போது இங்க ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்கீமா பேஸ் பண்ணி. ஓகேங்களா? வித் டூல்ஸ் லைக் சீக்வல். இப்போ நீங்க சீக்வல் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸல் டேபிள்ஸ், அதே மாதிரி ரிலேஷனல் டேட்டா பேஸ், சிஎஸ்வி ஃபைல்ஸ், ஃபினான்ஷியல் லெட்ஜர்ஸ். ஸோ இது ஒரு நோட் புக்ல நம்ம கரெக்டா லைன் போட்டு எழுதணும்னா ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ஓகேங்களா? அதே செமி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்மால் ஸ்ட்ரக்சர், ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த செமி ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது எந்த மாதிரி டேட்டாஸ்னா இப்போ ஜேசான் ஃபைல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா இப்போ நேம், ஸோ மணிகண்டன், இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு கீ இருக்கும், ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்னொன்னுக்குமே இருக்கும். ஸோ ஏஜ், லைக் கம்பெனி, அப்கிரேட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்ல வந்து ஜேசன் ஃபைல் எப்பவுமே இருக்கும். எக்ஸ்எம்எல் ஃபைல் வந்துட்டு HTML மாதிரி சிமிலர் டேக்ஸ் இருக்கும். HTML, இமெயில் மெசேஜஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்டை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? இது எல்லாமே இதுல வரும்னா செமி ஸ்ட்ரக்சர்ல வரும். அன்ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம யூஸ் பண்ற சோசியல் மீடியா போஸ்ட், இங்க பண்ற எல்லாமே என்னன்னா எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்லாம் வரும்.
இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோ ஃபைல்ஸ், சோஷியல் மீடியா போஸ்ட், டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே இதில் ஒரு அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவில் இருக்கும். இதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரீ டிஃபைன் ஃபார்மேட்டோ எந்த ஒரு ஸ்கீமாவோ கிடையாது. இது வந்து ஜஸ்ட் இப்போ நம்ம கம்ப்யூட்டர் என்எல்பி இது எல்லாமே பார்ப்போம். பட் இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி டேட்டாவை பொறுத்ததும் இன்னைக்கு வேர்ல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. நம்ம பார்க்குற இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அது ஃபுல்லாமே அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா. அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா யூஸ் பண்ணி அதை பண்ணுறனால இந்த இதில் வருது. ஸோ இப்போ செமி ஸ்ட்ரக்சர்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு, ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து அரௌண்ட் 20%. ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் டேட்டா வந்து கம்பெனி வைஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம தேவைப்படும் போது நம்ம சில நேரத்தில் மட்டும் தான் ஸ்ட்ரக்சர் வைஸ் ஸ்டோர் பண்ணுவோம். அதே செமி ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 15% ஆஃப் த டேட்டா இருக்கு. பட் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்டாக இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. செமி ஸ்ட்ரக்சர்ல ஸ்டோர் பண்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி அன்ஸ்ட்ரக்சர் டேட்டா அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போ வேர்ல்ட்லேயே அதிகமாக உள்ளது. இப்போ நம்ம பார்க்குற இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ல இருந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மெசேஜஸ், ஸோ இந்த மாதிரி உள்ள எல்லாமே இப்போ ஈவன் நீங்க டெலகிராம் யூஸ் பண்ணி இது எல்லாமே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அன்ஸ்ட்ரக்சர் டேட்டால தான் இருக்கு. ஸோ நீங்க ஓவராலா பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் த ரியல் வேர்ல்ட் டேட்டா வந்து ஒரு பர்டிகுலர் அன்ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு. இந்த செமி ஸ்ட்ரக்சர் பிளஸ் நீங்க அன்ஸ்ட்ரக்சர் கம்பைன் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த டேட்டா இது எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஸோ இதுதான் ஒரு டேட்டா சயின்ஸ்ல ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்போது நம்மளால ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனா அன்ஸ்ட்ரக்சர்ல அவ்வளோ டேட்டாஸ் இருக்கும்போது அதை வந்து கன்வெர்ட் பண்ணணும், அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு போகும்போது தான் இங்க ஹெவியான நம்ம சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றோம். ஸோ இப்போ ஒரு டேட்டா வந்துட்டு எப்படி டேட்டா ஆர்கனைஸ் ஆயிருக்குன்னு பார்த்துட்டோம். ஆனா அந்த டேட்டா எங்கேருந்து வருது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டேட்டா எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த டேட்டா சோர்ஸ் வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சு அப்படின்னா நம்மளால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும், நல்லா தேட முடியும். ஸோ இப்போ சப்போஸ் ஒரு டேட்டா இருக்கு, இந்த டேட்டா மிஸ்ஸிங் வேல்யூ இருக்கு அப்படின்னா அந்த டேட்டா சோர்ஸ் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சா நம்ம போய் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை யாராவது ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இப்போ பிரைமரி சோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து டைரக்டா இன்வால்வ் ஆகி இல்லை நான் பர்டிகுலர் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்றேன், இது எல்லாமே பிரைமரி சோர்சஸ்ல இருக்கும் என்னோட இதுல இருக்கும்போது. ஸோ ஒரு சர்வே இல்லை கொஸ்டின் நான் போய் பண்றேன், இல்லை இன்டர்வியூ போஸ்ட் பண்றோம், லேப் எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்றோம், ஸோ டைரக்ட் அப்சர்வேஷன்ஸ், ஐஓடி சென்சர்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிரைமரி சோர்சஸ்ல இருக்கும். அதே சமயம் செகண்டரி சோர்சஸ்ங்கிறது யாராவது ஒருத்தவங்க கொடுக்கக்கூடிய டேட்டாஸ். ஸோ இப்போ கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா சென்சஸ் டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஈவன் லைக் இப்போ ஓட்டர் லிஸ்ட் டேட்டா இது எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஒரு செகண்டரி சோர்சஸ். ஸோ இப்போ ரிசர்ச் ஜேர்னல்ஸ் அவங்க ரிலீஸ் பண்றது, அதுக்கப்புறம் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் வருஷம் வருஷம் ஒரு கம்பெனிஸ்லாம் ஆனுவல் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறது, அதுக்கப்புறம் WHO, IMF, ஸோ இவங்க ரிலீஸ் பண்ற டேட்டாஸ். இந்த மாதிரி இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு டேட்டா நம்மளுக்கு வருது அப்படின்னு போகும்போது இது எல்லாமே செகண்டரி சோர்சஸ்ல இருக்கும். இதுக்கப்புறம் டிஜிட்டல் சோர்சஸ் பார்க்கும்போது இப்போ சோஷியல் மீடியால இருந்து வர்றது, அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து வெப் ஸ்கிராப்பிங் யூஸ் பண்ணி டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்றது, இப்போ விக்கிபீடியா பேஜ் வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்றது, இந்த மாதிரி உள்ள. அதுக்கப்புறம் ஆப் யூசேஜ் லாக்ஸ், ஸோ ஒவ்வொரு ஆப்பையும் எவ்வளோ யூஸ் பண்ணாங்க இதோட டேட்டாஸ், காமர்ஸ் டிரான்சாக்ஷன், சர்ச் கொரிஸ், இது எல்லாமே ஒரு டிஜிட்டல் சோர்சஸ்ல வரும். அதே மாதிரி என்டர்பிரைஸ் சோர்சஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸோட டேட்டா வந்து எங்க ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்டர்பிரைஸ் சோர்சஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் சேல்ஸ்போர்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஆர்எம் அப்படின்னா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமரை பற்றியுமே ஒரு லைக் யாரெல்லாம் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டேட்டாஸ் இருக்கும். அதே மாதிரி ERP அண்ட் HR சிஸ்டம், ஃபினான்ஷியல் லெட்ஜர்ஸ், சப்ளை செயின், சப்போர்ட் டிக்கெட்ஸ், இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் வந்து ஒரு என்டர்பிரைஸ் பேஸ்லேருந்து வருது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். ஸோ டேட்டா சோர்ஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் அதில் ஏதாவது ஒரு ஃபால்ட் இருந்தால் நம்மளால அவங்கள்ட்ட கேட்க முடியும். அதனால டேட்டா சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்லா, லைக் ஒரு ப்ராப்பரா எங்கேருந்து வருதுன்னு நம்ம டேட்டா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால அனலிசிஸ் பண்ணும்போது ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா கேட்டுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எல்லா அனாலிசிஸுமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுனா வேர் யுவர் டேட்டா இஸ் ஆரிஜினேட்டட், உங்க டேட்டா வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதான். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஏன்னா இப்போ டேட்டா எங்கேருந்து வரல அப்படின்னா அந்த டேட்டா வந்து சும்மா ஒரு சோஷியல் மீடியாலேருந்து நான் எடுத்து யூஸ் பண்றேன், யாரோ ஒருத்தவங்க கொடுத்த டேட்டா அப்படின்னு போகும்போது அது ப்ராப்பரா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் ரிலையபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டேட்டா வந்துட்டு ப்ராப்பரா இருக்கா, நம்பகத்தன்மை உள்ளதா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சில டேட்டாஸ் வந்து பயாஸ். ஸோ பயாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ பயாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பயாஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒருத்தவங்க வந்து ஒரு டேட்டா எடுத்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா இப்போ நீங்க மேல் அண்ட் ஃபீமேல் இருக்காங்க, ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ஒரு ஜாபுக்கு வந்து ஒரு CEO மாதிரி ஒரு ஜாபுக்கு வந்து அப்ளை பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேலாவே இருந்திருக்காங்க அப்படின்னு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டா வந்து பயாஸா இருக்குன்னா ஃபுல்லாமே எல்லாமே மேல் தான் இருக்கும், ஃபீமேல்ஸோட நேமே இருக்காது.
பட் இந்த மாதிரி வந்து ரியல் டைம்ல இருக்காது. நிறைய ஃபீமேல்ஸ் வந்து சிஓவும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இல்லதான் பயஸ். அதே மாதிரி யூசபிலிட்டி, இந்த டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணலாமா இல்லையா? ஏன்னா ஒரு ப்ராப்பரான டேட்டா இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம். டேட்டா ப்ராப்பரா இல்லை அப்படின்னு போகும்போது நம்ம யூஸ் பண்றதுல எந்த ஒரு இதுவும் இருக்காது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாவோட லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட், இந்த டேட்டாவை எதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மளால அளக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ சில டேட்டாஸ் இப்போ நாமினல் டேட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நாமினல் ஃபுல்லாமே இதுக்கு வந்து கேட்டகரிக்கல் டேட்டா. ஸோ இந்த கேட்டகரிக்கல் டேட்டால எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே பெருசா இருக்காது. பட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இதுல வந்துட்டு இதுக்கு வந்து ஆர்டரும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நோ ஆர்டர். இதுல வந்து நம்மளால எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு பிளட் குரூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏ, ஏபி, ஓ இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து எந்த ஒரு ஆர்டர்லையும் நம்மளால அடுக்க முடியாது. ஸோ நம்மளோட ஐ கலர்ஸ் எதுன்னா ப்ளூ அண்ட் ப்ரௌன் இந்த மாதிரி எடுத்தா ஒண்ணுமே. ஸோ இப்போ நம்ம எந்த கண்ட்ரில பிறப்போம் அதையுமே எடுத்துக்கணும். இது எல்லாத்தையுமே ஒரு பர்டிகுலர் ஒரு ஆர்டர்க்குள்ளே கொண்டு வர முடியாது. இது எல்லாமே ஜஸ்ட் நேம்ஸ். ஸோ இந்த நேமை பத்தி சொல்றதுனால இது வந்து நாமினல் டேட்டான்னு சொல்றோம். அதே மாதிரி ஆர்டினல் டேட்டா இருக்கு. ஸோ ஆர்டினல் டேட்டா எடுத்துக்கலாம், இது ஒரு ஆர்டர். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆர்டர் கேட்டகரி. ஸோ இப்போ நம்ம டிஷர்ட்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே ஒரு சைஸ் இருக்கும். லைக் எல், எஸ், ஸோ எஸ், எம், எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரி ஒவ்வொரு சைஸ் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில இதில் பார்த்தீங்கன்னா அன்இக்குவல் கேப்ஸ். ஸோ ஒரு ப்ராப்பரான கேப்ஸ்க்கு இங்கேயுமே நம்மளால வந்து ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஸ்டார் ரேட்டிங்ஸ்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஒரு ஆர்டர் இருக்கும். ஸோ இப்போ எஜுகேஷனோட லெவல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிஜி போக முடியும். பிஜி முடிச்சுட்டு யூஜி போக முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலரான ஒரு ஆர்டரை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னா அதை வந்து ஆர்டினல் டேட்டா அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டகரிக்கல் டேட்டா, ஆர்டினல் டேட்டா இது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவே டெக்ஸ்ட் பேஸ் பண்ணியிருக்கும். அதே இப்போ இன்டர்வல். ஸோ ஒரு இன்டர்வலோ இல்லை ரேஷியோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்பர் பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்பர் பேஸ் பண்ணியிருக்கும் போது எதெல்லாம் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு அது வந்து ட்ரூ ஜீரோஸ் இருக்கும். ட்ரூ ஜீரோ அப்படின்னா என்னன்னா இப்போ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி இல்லை இந்த மாதிரி போச்சுன்னா ட்ரூ ஜீரோஸ். இப்போ நீங்கள் டெம்பரேச்சர் எடுத்தீங்கன்னா -273 °C. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாக்டா ஜீரோ வேல்யூ வந்தாலும் அந்த ஜீரோக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கனால இப்போ 0°C -273 Kelvin. ஸோ இந்த ஃபார்மெட்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ட்ரூ ஜீரோஸ் அப்படிங்கிறது வராது. பட் இந்த மாதிரி இருக்க டேட்டாஸ்ல நம்மளால எந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் பண்ண முடியும்னா நம்மளால வந்துட்டு லைக் அடிஷன், சப்ராக்ஷன் இதெல்லாம் பண்ண முடியும். அதே சமயம் இப்போ ரேஷியோ ஃபார்மேட் போகும்போது ரேஷியோவில் நம்மளால எல்லா அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸும் ஆல் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து ரேஷியோவில் வந்து பாசிபிள். ஓகேங்களா? ஸோ எல்லா அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன் நம்மளால ரேஷியோவில் பண்ண முடியும். ஆல் அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட் வேரியபிள். ஸோ ஒரு வேரியபிள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ வேரியபிள்னு சொல்லும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபைங் த வேரியபிள். ஐடென்டிஃபைங் வேரியபிள்ஸ் அப்படின்னு நம்ம எதனால சொல்றோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் லைக் அந்த டேட்டா வந்து எந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வேரியபிளை சார்ந்து இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஐடென்டிஃபைங் த வேரியபிள்ஸ். மோஸ்டா பார்த்தீங்கன்னா டேட்டால இண்டிபெண்டன்ட் இருக்கும். நம்ம எதெல்லாம் இன்புட்டா கொடுக்குறோமோ ஸோ இண்டிபெண்டன்ட் இன்புட் எதையுமே சார்ந்து இருக்காது. இப்போ நான் எதெல்லாம் வந்துட்டு ஒரு இண்டிபெண்டா கொடுக்கும். இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா ஸ்டடி ஹவர்ஸ். ஸ்டடி ஹவர்ஸ் வந்து நான் வந்து 6 மணி நேரம் படிக்கலாம், 8 மணி நேரம் படிக்கலாம், 10 மணி நேரம் கூட படிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட். இது வந்து எதை பத்தியும் டிபெண்ட் ஆயிருக்கு. அதே சமயம் இந்த ஸ்டடி ஹவர்ஸ் பேஸ் பண்ணி நான் அந்த டைம்லாம் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட எக்ஸாம் ஸ்கோர் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஒரு டிபெண்டன்ட். ஸோ எப்பவுமே இண்டிபெண்டன்ட்ங்கிறது இன்புட்டா இருக்கும், டிபெண்டன்ட் வந்து அவுட்புட்டா இருக்கும். ஓகேங்களா? ஒன்னோட ஒன்று வந்து சார்ந்து இல்லை அப்படின்னா அது வந்து இன்புட் பக்கம் தான். ஏன்னா நிறைய இன்புட்ஸ் கொடுக்கும், அதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது அப்படின்னா அந்த அவுட்புட் தான் டிபெண்டன்ட். ஸோ இது வந்து காசுங்கிறது இன்புட், அதே மாதிரி எஃபெக்ட்ங்கிறது அவுட்புட். அதுக்கடுத்து கண்டினியூஸ் டேட்டா. ஸோ கண்டினியூஸ் அப்படின்னு போகும்போது எப்போ இது வந்து ஒரு ரேஞ்ச். ஓகேங்களா? ஒரு வேல்யூ வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கு அப்படின்னா அதான் கண்டினியூஸ். டிஸ்கிரிட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு கவுண்ட். ஸோ எவ்வளோ வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதான் டிஸ்கிரிட்ல வரும். ஸோ கேட்டகரிக்கல் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா
நம்மளால குரூப்பா பிரிக்க முடியும். ஸோ நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் இப்போ நம்ம கண்ட்ரீஸ் எல்லாம் பிரிச்சிருக்கோம். ஸோ லொகேஷன்ஸ் எல்லாமே பிரிக்கும் போது இந்த மாதிரி பிரிக்க முடியும். இதுக்கு வந்து ஒரு மீனிங்ஃபுல் ஆர்டரோ இல்லை ஒரு நியூமெரிக்கல் ஸ்கேல் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கன்ஃபவுண்டிங் ஒன்று இருக்கு. இந்த கன்ஃபவுண்டிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஹிடன் வேரியபிள்ஸ். ஸோ சிலது வந்து டைரக்டா அஃபெக்ட் பண்ணாம பட் இது ஒன்று ஸ்டாப் பண்ணா மற்ற ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டயட் எடுத்து டயட் வந்து நான் ப்ராப்பரா எடுக்கிறேன் அப்படிங்கறனால எடுக்கல அப்படின்னா அது என்னோட எக்ஸசைஸையும் அஃபெக்ட் பண்ணும், அதே சமயம் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும். அது பாசிட்டிவாவும் அஃபெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி நெகட்டிவாவும் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கதான் கன்ஃபவுண்டிங். நெக்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ் டேட்டா. ஸோ டேட்டால எது எப்போ வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எங்கெல்லாம் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எதுவுமே யூஸ்ஃபுல் இல்லாம இருக்கோ அங்கெல்லாம் சொல்லுவோம். ஸோ இது எப்பவுமே எதை பத்தி பேசுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப்ஸ் த கேட்டகரிஸ் குரூப்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ். இது வந்து நம்பர்ஸை பத்தி சொல்லாது, அந்த பர்டிகுலர் குவாலிட்டிஸை பத்தி தான் சொல்லும். ஸோ நாமினல் டேட்டா அப்படிங்கிற எடுத்துக்கினா இதுக்கு வந்து ஒரு நேச்சுரல் ஆர்டர், எதுக்குமே நேச்சுரல் ஆர்டர் இருக்காது. இப்போ ரெட் இருக்கு, ரெட், ப்ளூ, கிரீன், எல்லோ, இதெல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையுமே நம்மளால ஒரு ஆர்டர்ஸ்குள்ள கொண்டு வர முடியாது. ஸோ ரெட்டு தான் பெருசு, ப்ளூ தான் இது, கிரீன், எல்லோ, இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல அடுக்கவே முடியாது. இந்த மாதிரி அடுக்குனா அது வந்து தப்பா தான் முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நாமினல். ஸோ நாமினல்னா நேம்ஸ் வந்து நம்மளால ஒரு ப்ராப்பரா ஒரு ஆர்டர்ல கொண்டு வர முடியாது. அதே மாதிரி ஆர்டினல் அப்படிங்கிறது இது ஒரு ஆர்டரை ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ இப்போ நம்ம கஸ்டமர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 1ல இருந்து இப்போ 5 வரை கொடுக்குறோம் அப்படின்னா இத்தனை ஸ்டார்ஸோ இதெல்லாம் கொடுக்கும். இதெல்லாமே ஒரு ஆர்டரை டிஃபைன் பண்ணும். அதே மாதிரி இப்போ எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் முடிச்சுட்டு யூஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிஜி. இப்போ டீச்சரோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸல். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் ரேங்கிங் பேஸ்லோ இந்த மாதிரி பொசிஷன் பேஸ்ல வருது அப்படின்னா அது ஆர்டினல். ஸோ நாமினல் டேட்டா வந்து எப்பாவது இதெல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேஸ்டு ஆப்ரேஷன்ஸ். ஸோ நாமினல் டேட்டால ஏதாவது ஒரு வேல்யூ மிஸ் ஆச்சு அப்படின்னா மோட் யூஸ் பண்ணி நம்மளால ஃபில் பண்ண முடியும். அதே மாதிரி நாமினல் டேட்டால எவ்வளோ கவுண்ட் இருக்குன்னு தான் எண்ணி பார்க்க முடியுமே தவிர அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். இதுக்கு வந்து ரேஞ்ச் எல்லாம் கிடையாது. எவ்வளோ கவுண்ட் இருக்கும் நம்ம எண்ணி சொல்ல முடியும். பார் சார்ட், பை சார்ட் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆர்டினல் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் மீடியன், மோட், ஐக்யூஆர், ரேங்கிங், கார்லேஷன் இது எல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது இதை பற்றி இன்னும் கிளாரிட்டியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் டேட்டா. ஸோ குவான்டிடேட்டிவ் டேட்டா அப்படின்னு போகும்போது டேட்டா வந்து ஒரு நம்பரை சொல்லி நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன் அப்படின்னு போகும்போது அதான் குவான்டிடேட்டிவ் டேட்டாவாக இருக்கும். இதை வந்து எய்தர் நம்ம கவுண்ட் பண்ணிருக்கணும் இல்லைன்னா மெஷர் பண்ணிக்கணும். ஸோ கவுண்ட் அப்படின்னு சொல்லும்போது கவுண்ட்னு சொன்னா அது வந்து டிஸ்கிரிட் போகும். ஓகேங்களா? ஸோ எப்பவுமே டிஸ்கிரிட் வந்து கவுண்ட், மெஷர் அப்படிங்கிறது கண்டினியூஸ். ஸோ உங்க டேட்டா வந்து மெஷர் வந்து கண்டினியூ. இப்போ ஒரு ஒரு கடைக்கு போய் நம்ம வந்து ஒரு லைக் அரிசி வந்துட்டு இப்போ 1 கிலோ வாங்குறோம். அந்த மாதிரி வாங்குறோம் அப்படின்னா இந்த அரிசி வந்துட்டு டைரக்டா 1 கிலோ வராது. 0.98999 கூட இருக்கலாம், இல்ல 0.85 இருக்கலாம். ஸோ இதே வந்து 1 kg இருக்கலாம். ஸோ இது வந்து 0ல இருந்து நமக்கு அந்த 1 இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ள வருது இல்ல. இது வந்து 0ல இருந்து 1 வரைக்கும் இல்லை, எங்க போனாலுமே இந்த ரேஞ்ச் வரைக்கும் இருக்குல்ல, அது வந்துட்டு கண்டினியூஸ் ஆகும். ஸோ எங்கெல்லாம் கவுண்ட் பண்றோம், எவ்வளோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், நம்பர் ஆஃப் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் எங்க யூஸ் பண்றோமோ அங்க எல்லாமே கவுண்ட். எங்கெல்லாம் ஹவு மச், எவ்வளோ கிலோகிராம் இருக்கு, எவ்வளோ இது இருக்கு. ஸோ ஹவு மெனின்னு சொல்லும்போது அது வந்து டிஸ்கிரீட்டுக்கு போயிடும். ஹவு மச் இந்த மாதிரி கன்சிடர் பண்ணும்போது கண்டினியூஸ் போகும். ஸோ இப்போ வேல்யூஸ் ஆர் ஹோல் நம்பர்ஸ். இப்போ வந்து ஃபைனைட்டாகவும் இருக்கலாம், கவுண்டபிளாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? ஃபைனைட்னா எவ்வளோ வேல்யூஸ் நம்ம தெரியும். அதே மாதிரி கவுண்டபிள் இன்ஃபைனைட் ரேஞ்ச், குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது எல்லா வேல்யூஸ்க்கும் நடுவில் ப்ராப்பரான கேப்ஸ் இருக்கும். ஒரு வேல்யூக்கும் இன்னொரு வேல்யூக்கு நடுவில் கேப்ஸ் இருக்கும். அண்ட் இது வந்து எப்பவுமே ஒரு கவுண்டர். ஓகேங்களா? இது வந்து மெஷரே பண்ண மாட்டோம். இது எப்பவுமே ஒரு கவுண்ட் தான். எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலியில எவ்வளோ சில்ட்ரன்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 நம்ம கவுண்ட் பண்ணி தான் போக முடியும். அதே மாதிரி இப்போ ஒரு ஐட்டம்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா கவுண்ட். இப்போ டைஸ் வந்து ரோல் பண்றோம், இது எல்லாமே நெக்ஸ்ட் உள்ளது கவுண்ட். கண்டினியூஸ் அப்படிங்கிறது ஒரு ரேஞ்ச். ஸோ ரேஞ்சுன்னு பார்க்கும்போது இப்போ நம்மளோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 0ல இருந்து இந்த ஒரு பர்டிகுலர் வேல்யூ வரைக்கும் போகும். இது வந்து ஒரு ரேஞ்ச். அதே வந்து இப்போ டெம்பரேச்சர் எடுத்துக்கணும் அப்படின்னா இவ்வளோ டிகிரி செல்சியஸ் வந்து இவ்வளோ டிகிரி செல்சியஸ் நகருது அப்படின்னா இது ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி ரேஞ்ச் அப்படிங்கிறது இதை பொறுத்த முடியும். வேல்யூஸ் ஆர் மெஷர்ட், நெவர் கவுண்டட். ஸோ வேல்யூ வந்து மெஷர் தான் பண்ணுவோமே தவிர அந்த வேல்யூஸை கவுண்ட் பண்ண மாட்டோம். வேல்யூ எங்கெல்லாம் மெஷர் பண்றோமோ அது எல்லாமே கண்டினியூஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த மாதிரி சம்மரி மெத்தட் ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் யூஸ் பண்றது. இப்போ நாமினல் டேட்டா நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா நாமினல் டேட்டா பார்த்தீங்கன்னா இது வந்து கேட்டகரிக்கல். ஸோ இந்த கேட்டகரி டேட்டா வந்து மோடு அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்க வந்து நம்ம வரையக்கூடிய சார்ட் வந்து பார் சார்ட்டாகவும் இருக்கலாம், பை சார்ட்டும் வரையலாம். ஸோ ஆர்டினல் டேட்டா அப்படின்னு போகும்போது இங்க வந்து நம்ம கேட்டகரிக்கல் பேஸ் பண்ணி பார்ப்போம். மீடியன், மோட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இங்க வந்து ஐக்யூஆர் இருக்கு. ஐக்யூஆர்னா இன்டர் குவார்டைல் ரேஞ்ச்.
இன்டர் குவார்டைல் ரேஞ்ச். ஸோ இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரும். நெக்ஸ்ட் பார் பிளாட் அண்ட் பாக்ஸ் பிளாட். அதாவது இன்டர்வல் அப்படிங்கிறது வந்து ஒரு நியூமெரிக்கலை குறிக்கும். இங்கேயும் மீன் மீடியன் யூஸ் பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து ஹிஸ்டோகிராம் லைன். ஸோ ஹிஸ்டோகிராம் அண்ட் லைன் இது எல்லாமே சார்ட்ஸ்ல. நெக்ஸ்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல், மீன், மீடியன், மோட் வரும். எல்லா மெஷருமே ரேஷியோல யூஸ் பண்ணலாம். எல்லா சார்ட் டைப்ஸுமே ரேஷியோ கொடுக்கலாம். நம்ம நார்மலா யூஸ் பண்றது இந்த ரேஷியோ பேஸ் பண்ணி உள்ள டேட்டாஸ் தான் மேக்ஸிமம். அதுக்கடுத்து டிஸ்கிரிட். டிஸ்கிரிட் பார்க்கும்போது நியூமெரிக்கல், இங்க வந்து மீன் அண்ட் மீடியன் தான் யூஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து கவுண்ட்டை மட்டும் தான் குறிக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் ரேஞ்ச் சொல்ல முடியும். ஸோ எந்தெந்த வேல்யூஸ் இருக்குன்னு. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா பார், டாட் பிளாட் இந்த மாதிரி உள்ள பிளாட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ண முடியும். கண்டினியூஸ் பார்க்கும்போது கண்டினியூஸ் வந்து நியூமெரிக்கல், மீன் அண்ட் மீடியன் யூஸ் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஐக்யூஆர், அதே மாதிரி ஹிஸ்டோகிராம் அண்ட் கேடிஏ. ஸோ கர்னல் டென்சிட்டி எஸ்டிமேஷன். ஸோ இது ஃபுல்லாமே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது இது எல்லாத்த பத்தியுமே கிளியரான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு நாமினல் டேட்டாவோ ஒரு ஆர்டினல் டேட்டாவோ அதுக்கு வந்து எப்பவுமே மீன் அப்படிங்கறத கால்குலேட்டே பண்ணாங்க. மீனோ மீடியனோ கால்குலேட். ஆர்டினல் டேட்டாக்கு நம்மளால மீடியன் வந்து கால்குலேட் பண்ண முடியும், ஆர்டினல் டேட்டாவுக்கும் மீடியன் பண்ண முடியும். ஆனா நாமினல் டேட்டாவுக்கும் மீனோ இந்த மாதிரி எதுவுமே கால்குலேட் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு மீனிங்கே இருக்காது. அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு மீனிங்லெஸ்ஸா போக முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு டேட்டாவை பத்தி ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங். இது எல்லாமே ஒன்னொன்னுமே ஒன்னொன்னத்தோட கனெக்டட் தான். ஓகேங்களா? ஸோ குவாலிட்டேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கு. ஒன்று நாமினல், இன்னொன்று ஆர்டினல். குவான்டிடேட்டிவ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் இருக்கு, கண்டினியூஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே எந்த பண்ணா ஃபர்ஸ்ட் நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ இந்த இதுல போகும். இப்போ ஒரு டேட்டா வந்து ஸ்ட்ரக்சர்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மள்ட்ட வந்து டேபிள்ஸ் இருக்கு, சீக்வல், சீக்வல்ல நம்ம ஸ்டோர் பண்றது, சிஎஸ்வி ஃபைல்ஸ் இது எல்லாமே ஸ்ட்ரக்சர்ட். அதே மாதிரி அன்ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் இருக்கு, இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் இது எல்லாமே டேட்டாஸ் எல்லாமே அன்ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரைமரி. ஸோ பிரைமரி சோர்சஸ் வந்து நம்மளா டைரக்டா போய் கலெக்ட் பண்றதும் நம்மளுக்கு வருது சர்வேஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ல நம்ம கலெக்ட் பண்றோம் அப்படின்னா அது எல்லாமே பிரைமரி சோர்சஸ். அதே ரிப்போர்ட்ஸ் அண்ட் டேட்டா பேஸ் இந்த மாதிரி கலெக்ட் பண்றது எல்லாமே வெளிலேருந்து வருது அப்படின்னா அது எல்லாமே செகண்டரி சோர்சஸ்ல இருக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் டேட்டா டைப்ஸ், ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் சோர்சஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன் டேட்டா சயின்ஸ் ஒர்க். இது தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே வர முடியும். ஸோ அதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த டேட்டா தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ நம்ம கிளாஸ் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு கிளாஸ், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்ல எவ்வளோ பேர் இப்போ ஒரு கொஸ்டின் மாதிரி சால்வ் பண்றோம் அப்படின்னா இதுல பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் இருக்கு, குவான்டிடேட்டிவ் இருக்கு, எல்லாமே கலந்துருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு கிளாஸ் ரூம், ஒரு கிளாஸ் ரூம்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து சொல்லும்போது எவ்வளோ பேர்னு இருக்கும். ஸோ இது வந்து என்ன குவான்டிடேட்டிவ்ல தானே வரும், குவான்டிடேட்டிவ்ல டிஸ்கிரிட்ல வரும், ஏன்னா நம்பர். அதே வந்து ஒரு பேஷண்ட்ஸோட பிளட் குரூப் ஏபி, ஏபிஓ இந்த மாதிரி இருக்குன்னா இது பார்த்தீங்கன்னா அது வந்து குவாலிட்டேட்டிவ், நாமினல். ஸோ டெய்லி டெம்பரேச்சர்ஸ், டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுவோம், இது பார்த்தீங்கன்னா இன்டர்வல்ல வரும். ஓகேங்களா? ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ், புவர், ஆவரேஜ் அண்ட் குட் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் ஃபாலோ பண்ணுது. அதனால இது வந்து ஆர்டினல் வரும். ஸோ அதுக்கடுத்து வெயிட் ஆஃப் பார்சல் ஆல் கிலோகிராம். ஸோ வெயிட், பார்சல் இந்த மாதிரி பார்க்கும்போது இது வந்து குவான்டிடேட்டிவ்ல கண்டினியூஸ்ல வரும். கண்டினியூஸ்ல வரும். நெக்ஸ்ட் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் 100க்கு ஸ்டோர் பண்றாங்க அப்படின்னா அதுவுமே மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூஸ்ல தான் வரும். ஸோ இப்போ ப்ரிஃபர் டைப் பஸ், ட்ரெயின், கார் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நாமினல் டேட்டா. ஓகேங்களா? ஸோ ஹைட் ஆஃப் த எம்ப்ளாயிஸ் வந்து மெஷர் பண்ணும்போது இது வந்து ஒரு கண்டினியூஸ், ஏன்னா ஒரு ரேஞ்சில் தான் போகும். ஓகேங்களா? ஸோ ஹைட் வந்து 0 வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேங்க். ஸோ ரேங்கிங் ஆஃப் ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எதை பத்தி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் பேஸ் பண்ணி போகும்போது இது வந்து ஒரு ஆர்டினல். ஸோ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் சோல்ஸ் ஏஜ் எங்கெல்லாம் நம்பர் ஆஃப் இருக்கோ இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரீட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா டைப்புமே நமக்கு ஒரு டேட்டா உள்ள என்ட்ரு ஆகுது, நம்ம சிஸ்டத்துக்குள்ள ஒரு டேட்டா வருதுன்னா அதுக்கு ஒரு டைப் இருக்கும். அந்த டைப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம மெயினா பார்த்தது எல்லாமே டேட்டாங்கிறது ஒரு ரா மெட்டீரியல். இதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும். இப்போ ஒரு டேட்டாவை நம்ம ப்ராசஸ் பண்ணல அப்படின்னா அது வந்து ஒரு நாய்ஸ் தான், அதனால ஒரு யூஸுமே இல்லை. ஒரு இன்ஃபர்மேஷன் கிரியேட் பண்றீங்க, இல்லை ஒரு நாலேஜ் கிரியேட் பண்றீங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ் டேட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா குவாலிட்டி டேட்டா எதை பத்தி சொல்லணும், கேட்டகரிஸை பத்தி சொல்லும். குவான்டிடேட்டிவ் டேட்டா வந்து நம்பர்ஸ் பத்தி சொல்லும். டேட்டா வந்து எந்த மாதிரி ஃபார்மேட்டா வேணாலும் இருக்கலாம், ஸ்ட்ரக்சர்டா இருக்கலாம், செமி ஸ்ட்ரக்சரா இருக்கலாம், அன்ஸ்ட்ரக்சரா இருக்கலாம்.
இன்னைக்கு டைம்ல பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 80% ஆஃப் டேட்டா வந்து அன்ஸ்ட்ரக்சர்ட் தான். இப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா 4 லெவல் ஆஃப் மெஷர் பண்ணும். ஒரு நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ. இந்த 4 லெவல்ல இருக்கும். இது பேஸ் பண்ணி மட்டும்தான் ஸ்டாட்டிஸ்டிக்கலா நம்மளால மெத்தட்ஸ் எல்லாமே அப்ளை பண்ண முடியும். இது எதுவுமே இல்லாம மொட்டையா நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலா மெத்தட்ஸ் அப்ளை பண்றோம் அப்படின்னா, அதனால லைக் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்காது. நம்ம எடுக்கிற டெசிஷன் எல்லாமே தப்பா தான் போய் முடியும். அதுக்கப்புறம் நம்ம எப்போதுமே நம்மளோட அந்த வேரியபிள்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சம்மரி மெத்தடை கிரியேட் பண்ணணும். அப்பதான் நமக்கு இதை பத்தி ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு உங்க எல்லாத்துக்குமே டேட்டாவை பத்தி ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.